பண்ணனும் வச்சுக்க சபனா. என்னடா நடக்குது இங்க? திருசா மாதிரி ஆயிடுவேன். திருசா மாதிரினா கிளவி மாதிரி ஆயிடுவியா? ரொம்ப நேரமா கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. எதுக்கு உன் பல்ல காட்டுற? என்ன பண்ற? என்னடா பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருக்க. சொன்னா உனக்கு பிடிக்காது, ஆனா செஞ்சா எனக்கு பிடிக்கும். என்னது? ஆம்லெட் போடுறியா? அது உனக்கு தான் பிடிக்கும். அப்புறம் பீஃப் இது தவா கறி. கருமம் பிடிச்ச நாதாரிங்களா? கருவேப்பிலை இப்படி போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது போட்டிருக்கேன். அந்த போடுறான்னு என்னன்னு தெரியலதே. நீயே யூடியூப்பை பார்த்து தான் சமைச்சிட்டு இருக்கியா? ஊர்ல பல பேரு பல பொண்டாட்டிங்களே அப்படிதான் சமைச்சிட்டு இருக்காங்க. நான் சேர்ந்த வாழை யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு யூடியூப்ல பார்த்து சமைக்கிற ஒருத்தர் நீ மட்டும் தான்டா. இது என்னதே? வாங்க இங்க. ஐயோ கருகுதுத. என்ன பண்ணும்? நீதான் சமைக்கிறேன்னு நின்னுட்டு இருக்கிய. நான் என்ன பண்ணும்? இது என்னது? கருமோ அதெல்லாம் சமைச்சிக்கோ. நான் வரமாட்டேன் கிட்ட எல்லாம். அது போடுறாங்க. எது போடுறாங்க? இது எது போடுறாங்க பார்த்தது. கறி லீஃப் போட்டாச்சு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் குடு குடு எடுத்துட்டு வர. போடு போடு போடு. அவ்வளோதான் போடு. தலைவன் தலைவி மாதிரி சேர்ந்து சமைப்போமா? பண்ணும்ல கொஞ்சமா கொஞ்சமா போடு. கொஞ்சமா இது அடுத்தது ஏதோ போட்டுருக்காங்க. ரெட் சில்லி, அடுத்தது கரம் மசாலா, மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் அப்படி போட்டு தானே இருக்கு. இல்ல 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 அது சூப்பரா போட்டுருப்பியே. அது கொஞ்சம் தனியாத்தூள். தனியாலாம் போட வேணாம், அந்த சேர்ந்தே போடுவோம். மொக்க போடாத. தனியாத்தூள் தனியா போடணுமா? இப்ப எல்லாரும் வெளில போங்க. போடுறேன். பெப்பர் போடணுமா? பெப்பர் போடணும், பெப்பர் போடணும், பெப்பர் போடணும். பெப்பர் இது பெப்பர் இல்லையே. கரம் மசாலா. இதான் கரம் மசாலாவா? பெப்பர் நான் அரைச்சி வைப்பேன். நீ இப்படி காலி பண்ணு. என்ன பண்ண போற? எடுத்து தனியா வச்சு இதை சேல் பண்ண போறியா? இல்ல உப்பு போட்டியா? இல்ல போடல. அதுல ஏற்கனவே உப்பு ஜாஸ்தி. ஆமா உப்பு ஜாஸ்தியா இருக்குண்ணா, அதான் போடாம விட்டுருந்தேன். எண்ணெயே இல்ல அதுல. காட்டு. ரோஸ்ட் ஆயிட்டு இல்ல இப்ப தண்ணி. ஐயோ எவ்வளவு எண்ணெய் ஊத்துறா? இவ்வளவுலாம் எண்ணெய் ஊத்தவே கூடாது. ஆயில கட் பண்ணா ஆயில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜிங்கிச்சா பாருங்க. இதோ பாருங்க. வாழ்க்கையிலேயே முதல் தடவை சமைக்கிறதா? வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைமா. எங்க அடுப்பு எடுத்துட்டு அது ஆவாதா? கறி எப்படி செய்வது என்று எனக்கெல்லாம் கேட்காதீங்க. நீங்களே யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. 1000 வீடியோ வருது. அதில் குண்டம்மா குண்டம்மா பாத்திரம் வளர்க்குதும்மா. ஏன் சொல்ல மாட்டேன்? நான் போட்ட சோத்தை தின்னு பெருத்து கிடக்குறல, அதனால நீ எனக்கு குண்டம்மான்னு சொல்லுவேன். என்ன வேணாலும். அப்ப நீயும் குண்டா இருக்குன்னு ஒத்துக்கிறல்ல? நான் எங்க குண்டா இருக்கேன்? ஊர் உலகத்துல மக்கள் நிம்மதிக்கே தெரியும் நான் குண்டாவா இருக்கேன். நான் மனசு வச்சனா ஒரே நல்ல வெயிட்ட குறைச்சிடுவேன். யார்கிட்ட மனசு வைக்கணும்? திருசா மாதிரி ஆயிடுவேன். திருசா மாதிரினா கிளவி மாதிரி ஆயிடுவியா? ஐயோ த்ரிஷா ஃபேன்ஸ் யாராவது இங்க இருந்தாங்கன்னா கொந்தளிச்சிருவாங்களே. இதெல்லாம் கட் பண்ணிடுத. நான் கட் பண்ண மாட்டேன், அப்படியே போடுறேன். கருமோ அந்த கருமத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சமைக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. தள்ளி போ. நாத்து அடிக்குது. இருந்தாலும் இருந்தாலும் நான் குழந்தைக்காக இதை வந்து ஏத்துக்கிறேன். சொல்றாங்க டெய்லி 100 கிராம் மட்டன் ஒரு நாளைக்கு, பீஃப் ஒரு நாளைக்கு மாத்தி வீசிங் இருக்கிற குழந்தைங்க, எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 1 வயசுல இருந்தே கொடுக்கணுமா. அப்படி கொடுத்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொன்னார் எங்க டாக்டர். அவர் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய டாக்டர். ஸோ அதனால சொன்னதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. தெரியுதா? ஆசனா வர மாட்டேன். இவன் சமைக்கிறது நாத்தம் தான் வருது. இப்படிலாம் பண்ணணும் வச்சுக்கிச்சு படம். கொதிக்குது.